Hello students, welcome back to our channel மாணக்கரசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard economics important 5 mark question தான் chapter வைஸா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க்ல இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் மைக்ரோ அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டலைசேஷன், சோஷியலைசேஷன், மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ், டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் எக்கனாமி பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டீஸ், மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், அதே மாதிரி டிஃபிகல்ட்டி மெஷரிங் ஃபார் நேஷனல் இன்கம். யூனிட் 3 and 4 பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்ஸ்பிளைன் த சேல்ஸ் ஆஃப் மார்க்கெட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் இது நல்லா பார்த்துக்கோங்க. எம்இசி எம்இஐ. யூனிட் 5ல் எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் மணி, டிஸ்கிரைப் த ஃபேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். யூனிட் 6ல் வந்து எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, explain the type of terms of trade, bring out the components of balance of payment. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு இதான் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF, bring out for functions of வேர்ல்டு பேங்க். ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் சார்க்கு, பிரிக்ஸ். எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸு. யூனிட் 10, 11, 12 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் கோல்ஸ், எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் பிளானிங், எக்ஸ்பிளைன் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த 5 மார்க்கை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து எடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 7மே வந்து அட்டன் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடியது நல்லா படித்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, அதே மாதிரி யூனிட் 4 இதிலேருந்து நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதனால் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இதில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் லெசன்லேருந்து எப்படி நமக்கு சம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க 5 மார்க்கில். அதனால் 12th லெசனில் இருக்கக்கூடிய சம் ஒரு டைம் நல்லா வந்து செக் பண்ணி கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கூட கொஷின் நல்லா படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.